கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்காக பாஜக கவுன்சிலர் முறையீடு செய்திருக்கிறார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கை விசாரணைக்கு எடுக்க கோரி முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் கரூர் துயர சம்பவம் தொடர்பான முன்ஜாமீன் மனுக்கள் தவிக பொதுச் செயலர் ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மகுமாரின் முன்ஜாமீன் மனுக்கள் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வை அணுக பாஜக கவுன்சிலர் தரப்பிற்கு நீதிபதிகள் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சிபிஐ விசாரணை தொடர்பாக மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக கட்சியின் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தது சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சம்பவத்துக்கு பின்னால ஏதாவது சதித்திட்டம் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினரும் அரசு அதிகாரிகளும் கடமைகள் மற்றும் பொறுப்புகளை வேண்டுமென்றே செய்ய தவறியதன் காரணமாகத்தான் இந்த 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள் என்றும் அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேரம், இடம் மற்றும் நிகழ்விடம் ஆகியவை அரசியல் பேரணிகளை நடத்துவதற்கு சாதகமாக இல்லை என்று தெரிந்திருந்தும் கூட உள்நோக்கத்தோடு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் சந்தேகம் எடுத்திருக்கிறார். அதனால் இந்த வழக்கை இது தவிர பல்வேறு கேள்விகள் இந்த சம்பவத்தில் எழுதுவதனால மாநில காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் நியாயமாக இருக்காது அந்த விசாரணை. அதனால் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனு எண்ணிடப்படாத காரணத்தினால் இன்றைக்கு விடுமுறை கால நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வுல உமா ஆனந்தன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம்.ஆர். வெங்கடேஷ் ஒரு முறையீட்டை முன்வைத்தார். அதுல மனு நாங்கள் தாக்கல் செய்து விட்டோம், அந்த மனுவை எண்ணிட மறுக்கிறார்கள். அதனால இந்த வழக்கை எண்ணிட உத்தரவிட்டு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முறையீட்டை முன்வைத்தார். இந்த முறையீட்டை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அதிகார வரம்பு மதுரை அமர்வில் தான் வருகிறது, அதனால் நீங்கள் மதுரை அமர்வை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தி வழக்கை அவசரமாக விசாரிக்க மறுத்துவிட்டனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.